வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் மாவட்டத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார். அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் இம்முறை தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். 136 கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 136 கட்சிகளுடைய நியமன பத்திரங்களும் 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அதேவேளை 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்களும் 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும், ஞானப்பிரகாசம் சுலக்சன், நரேந்திரன், கௌசல்யா ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வல்வெட்டித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் ராமச்சந்திரன், சுரேன், யோகேஸ்வரி, அருளானந்தம் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், மகாலிங்கம் சதீஷ், பெரியான் சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. காரைநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்றுறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சமர்ப்பிக்கப்பட்டு அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், துரைராஜா சுஜேந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சவரிமுத்து ஸ்டாலின் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஸ்ரீ இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும், தவம் தவநிலாவின் தாசன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும், ஆல்பிரட் ரெஜி ராஜேஸ்வரன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் வைத்தியலிங்கம் ஜெகதாஸ் என்பவர் தலைமையிலான சுயேட்சை குழுவும், குணரட்னம் குகானந்தன் என்பவர் தலைமையிலான சுயேட்சை குழுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும், திலீப் தீபாரன்ஷன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நாடாளுமன்றத்தில் முதலில் வந்துள்ளமை ஆரோக்கியமான விடயமா? நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் இன்னும் எத்தனையோ பேருக்கு பாயலாம். இது தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பாகலாம். அர்ஜுனா பேசிய சில விடயங்களில் தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக அதற்கு மன்னிப்பு கேட்கின்றோம். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பது எமது வினயமான வேண்டுகோளாகும். வரலாறு எம்மை தவறாக குறிப்பிடக்கூடாது என்பதற்காகவே இதனை சுட்டி காட்டுகின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: நாடாளுமன்றத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீதான தடைகள் அறிவிக்கப்பட்டன. குறிப்பாக 8 நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்களை ஒளிபரப்பு செய்யப்படாமலும் கன்செர்ட்டில் பதியப்படாமல்
இல்லாமல் இருப்பதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவர் நாடாளுமன்றத்திற்கு பொருத்தமில்லாத சொற்களை பயன்படுத்தி இருந்தார் என்று கூறப்பட்டது. இந்த சீருயர் சபையின் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கின்றோம். நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இடையே நீண்ட கால அந்யோன்ய உறவு உண்டு. கடந்த போர்க்காலத்தில் ஏற்பட்டு மனக்கசப்புகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்வது அல்லது அதை தோண்டி பார்ப்பதில்லை இப்போதைய நோக்கம். நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவர்களுடைய மார்க்கம், சம்பிரதாயம், கலாச்சாரங்களை மதித்து நடப்பவர்களே, அதற்கு எதிரானவர்களும் அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பேசிய சில விடயங்களில் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பது எமது வினயமான வேண்டுகோளாகும். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனாவுக்கான தடை இந்த நாடாளுமன்றத்தில் முதலில் வந்துள்ளமை ஆரோக்கியமான விடயமா என்று யோசிக்கின்றேன். நான் நீண்ட நேர ஆய்வுகளின் பின்னர் இந்த பதிவை நான் செய்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் இன்னும் எத்தனையோ பேருக்கு பாயலாம். இது தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பாகலாம் என்ற வார்த்தைகள் சில தேடல்களை நோக்கி நகர்த்தியது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தடைகள் விதிக்கப்படும் போது அது தொடர்பில் சக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கவில்லை என்று வரலாறு எம்மை பழிக்க கூடாது என்பதற்காகவே இந்த விடயங்களை குறிப்பிடுகின்றேன் என்றார். சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் 36 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் புதன்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கேப்பாப்பிலவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கேப்பாப்பிலவு பகுதியில் குடும்ப பிணக்கு காரணமாக 7 நாள் தடுப்பு காவலில் இருந்து விடுதலையாகி நேற்று முன்தினம் வீடு வந்து மது அருந்திவிட்டு சட்டவிரோத துப்பாக்கியை வைத்து மனைவியுடன் சண்டையிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக முள்ளியவளை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சட்டவிரோத ஏடியன் துப்பாக்கியை வைத்திருந்த குடும்பஸ்தரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தரை நேற்று முல்லைத்தீவு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை என ரீதியாக பார்ப்பது முற்றிலும் தவறானது. தீவிரமான பரிசீலனைக்கு அமைவாகவே சபாநாயகர் குறித்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதற்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் உரையாற்றுகையில் இந்த நாடாளுமன்றத்தில் அப்பா பிள்ளை, அமிர்தலிங்கம், ஆர் சம்பந்தன் ஆகிய மூத்த அரசியல் தலைவர்கள் இருந்துள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர்களாகவும் பதவி வகித்துள்ளார்கள். தேசிய ரீதியான பிரச்சனைகள் தோற்றம் பெறும் போது நடுநிலையாக இருந்தும் செயற்பட்டுள்ளார்கள். ஆகவே அவர்கள் மீது எமக்கு சிறந்த கௌரவம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் தற்போது அங்கம் வகிக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சக பிரதிநிதிகளிடம் இணக்கமாகவே செயற்படுகின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடுகள் தொடர்பில் சபாநாயகர் அண்மையில் விசேட அறிவிப்பை சபையில் விடுத்திருந்தார். இவ்விடயம் தொடர்பில் எமது சிரேஷ்ட சக உறுப்பினராக எஸ் ஸ்ரீதரன் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். எமது சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது எமக்கு அதீத கௌரவம் உள்ளது. ஆகவே இந்த விடயத்தை இன ரீதியாக பார்க்க வேண்டாம் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். யார் தவறிழைத்தாலும் அதற்கான பிரதிபலனை பெற வேண்டும். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் சபாநாயகர் தீவிரமாக ஆராய்ந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைவாகவே தீர்மானம் எடுத்துள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிடவில்லை. தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்றார். வாரியபுல மினுவங்கோட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்க சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளார். கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட K8 விமானம் இன்று காலை குருநாகல் வாரியபுல பாதனிய பகுதியில் பயிற்சியின் போது விபத்து
விபத்துக்குள்ளானது. விமானத்தின் 2 விமானிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருநாகல் பாதனியவில் உள்ள மினுவாகொட கல்லூரி வளாகத்தில் பரசூட்களின் உதவியுடன் தர இறங்கினர். இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளர் விமானியும் பயிற்சி விமானி அதிகாரியும் இருந்துள்ளனர். குறித்த இருவரும் தற்போது குருநாகல் தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் இருந்து காலை 7:27 மணியளவில் விமானம் புறப்பட்டு காலை 7:55 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் அதனை தடுக்க தவறியதாக கூறி தன்னை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினர் முயற்சிப்பதாகவும் அதனை தடுக்க உத்தரவொன்றினை பிறப்பிக்க கோரியும் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் பணிப்பாளரும் மத்திய விசாரணை பணிப்பகத்தின் தற்போதைய பணிப்பாளருமாகிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகர தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த மனு நேற்று உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேவர்தன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்களை உள்ளடக்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் திகதி தீர்மானிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் சக்ரான் ஹாசிம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என கூறிய குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகரவை கைது செய்ய முயற்சிகள் இடம்பெறுவதாக கூறிய இந்த மனு சானி அபேசேகரவினால் தாக்கல் செய்யப்பட்டது. குளியாப்பிடிய நீதிவான் நீதிமன்றத்திலேயே இது தொடர்பான அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன்படி தன்னை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவு முயற்சிப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்த உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறும் ஷானி அபேசேகர இந்த மனு ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பிலான மனுவை நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி இடையே இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. தயாசிறி ஜெயசேகர சபாநாயகருக்கு அறிவுறுத்தல் வழங்குவதாக அமைச்சர் ஹந்துன்னேத்தி குற்றம் சுமத்தியதை தொடர்ந்து இருவரிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டது. சபாநாயகருக்கு நான் அறிவுறுத்தவில்லை என தெரிவித்த தயாசிறி எதிர்க்கட்சியில் இருந்தபோது விருப்பத்திற்கேற்றவாறு கேள்விகளை எழுப்பிய ஹந்துன்னேத்தி போன்றவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மறக்க முடியாது என கூறினார். மூல கேள்வியை அடிப்படையாக கொண்டு துணை கேள்விகளை நேரடியாக கேட்குமாறு சபாநாயகர் தயாசிறிக்கு அறிவுறுத்தியமைக்கு அமைய இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.